இந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மாணவர்கள் வரை அந்த உணர்வு, தவறான உணர்வு இன்றைக்கு பெருகி பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது. இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் தமிழ்நாடு சகஜ நிலைக்கு வர முடியும். ஆனா முதலமைச்சர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்காரு. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு காவல்துறை சேர்ந்த காவலருக்கே பூக்களை அபால் வெட்டி உள்ளது. அதாவது அவங்க குடும்பத்துக்கு கொண்டே தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்க தவிர யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இத மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாம் அதை தடுக்கிற அதிகாரிகளை எல்லாம் கொலை செய்கிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இன்னும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள். இதுக்கு மேல சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தேவையில்லை. முதல்வர் 6 மாதம் கழித்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும்.